பிடிக்கும், எனக்கு பிடிக்கும். வெல்கம் பேக் டு சேனல் தான். அது என்ன பார்க்க போற விஷயம் என்ன, இது என்ன மாயம் எபிசோட் லெவல் தான் பார்க்க போறோம். இந்த சீரீஸை நான் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ள போயிடலாம். மார்னிங் அது கண்டுபிடிச்சு பார்த்தா அவன் யுவா இருக்க மாட்டான். என்னடா நீ அவன் ட்ரெஸ் எடுத்து போட்டு யுவாவை தேடி போனா, அப்ப யுவா அந்த வீட்டை விட்டு வெளியே போற மாதிரி இருக்கு. என்னோட நீ ஆதி போய் அவளை நிறுத்தி என்னாச்சு சாரி அப்படின்னு சொல்லி அவ கைய பிடிச்சாள். அப்ப டக்குன்னு யுவா அவளை ஓங்கி ஒரு அறவிட்டா. அவளை அறவிட்டு அவ கைய உதறினாளா. அப்ப ஆதியோ அவன் சாரி நான் எதையும் மீன் பண்ணி பண்ணல, இது ஒரு ஃப்ளோல நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னாளா. அது கேட்டு யுவா ஓ ஒரு ஃப்ளோல நடந்துச்ச, சரி ஓகே நைட் நடந்தத நீயும் மறந்துரு நானும் மறந்துடுறேன்னு சொல்லி சொன்னாளா. அப்ப அதை கேட்ட ஆதியோ யுவாவை ஹக் பண்ணி இல்லடி ஈஸியா மறந்துடுன்னு சொல்ற, என்னால உன்னை மறக்க முடியாது, என்னால நீ இல்லாம இருக்க முடியாது, நான் ஏதோ ஜஸ்ட் உன் மேல ஒரு கிரஷ்ல இருக்கன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நேற்று நைட் தான் தெரிஞ்சுது நான் எவ்வளவு உன்னை லவ் பண்ணேன்னு. உனக்கு நான் கொடுத்த முத்தத்துல எனக்கு தெரிஞ்சிச்சு நான் எவ்வளவு உன்னை லவ் பண்றேன்னு. வேணாண்டி போவாதன்னு சொல்லி சொன்னால. அப்ப யுவாவோ அவகிட்டே பிடிச்சி அவளை தள்ளி விட்டுட்டு நான் யாருன்றதானே உனக்கு தெரியும், என்னோட எக்கனாமிக் என்னன்னு உனக்கு தெரியுமா, எனக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு ஆதியோ இவ்வளவு கடன் இருக்கோ சொல்லு, அது எல்லாத்தையும் நான் அடைச்சிடுறேன், நீ என் கூட இருந்தா மட்டும் போதுன்னு சொல்லி சொன்னால. அப்ப இவ்வளோ ஓ என் கடன் எல்லாம் அடைச்சு என்னை வாங்கிடலான்னு பாக்குறியா, மொத்த சொத்து வித்து என் கையில கொடுத்தா கூட என்னை உன்னால வாங்க முடியாது, உன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கல, பட் என்ன பண்றது, அந்த 3 month முடிய இன்னும் 1 week இருக்கேன், நான் இருந்துதான்னு சொல்லி சொன்னால. அது கேட்ட ஆதி போதுவா போது நிறுத்து, நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் என்னால கேட்க முடியல, அது இதயத்துல ஊசி குத்துற மாதிரி வலிக்குது, என்னால தாங்க முடியலடி, போதுவா இதுக்கு மேல பேசாது நிறுத்து, எனக்கு கம்பெனில ஒர்க் இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவ கம்பெனி போயிடுவா. அங்க ஸ்வேதாவோ என்ன மேம் அவங்கள சொல்லிட்டீங்களா, இவன் என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு ஆதியோ இது இவாவோட பேங்க் டீட்டெயில், 19K அவளுடைய 3 மாசம் சம்பளம், 10K அவளுடைய நோட்டீஸ் பீரியட் சம்பளம், மொத்தமா 1 lakh கிரெடிட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு அவகிட்ட கொடு. ஸ்வேதா இதை அப்புறமா கிரெடிட் பண்றேன், இவன் என்ன சொன்னாங்க அதை சொல்லுன்னு சொல்லி கேட்டப்போ ஆதியோ ஃபர்ஸ்ட் அதை போய் கிரெடிட் பண்ணிட்டு வா அதுக்கப்புறம் பேசலாம்னு சொல்லி சொல்லுவோம். ஸ்வேதா யுவான அக்கௌண்ட்ல அந்த 1 lakh கிரெடிட் பண்ணிட்டு வந்து ஆதிக்கு மறுபடியும் யுவா என்ன சொன்னான்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு ஆதி நம்ம புதுசா இந்திரனால ஒரு பேட்ச் ஓபன் பண்ணிருக்கோம்ல, அங்க ஏதோ இஷ்யூஸ் வருதா என்ன இதுன்னு பாத்தியான்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு ஸ்வேதா இல்ல இப்ப அது முக்கியம் இல்ல என்ன அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டாலும். அப்ப ஆதியோ வா அங்க போய் என்னன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் பேசலாம் வான்னு சொல்லி அவங்க 2 பேரும் அங்க போவோம். அங்க அந்த பிரான்ச் பார்க்கிங்ல 1 hourக்கு சார்ஜ் வாங்குறான்னு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. ஸோ பார்க்கிங்ல என்ன 1 hourக்கு 10 rupees வாங்குறீங்களாமே, நான் 1 dayக்கு 2 wheelerக்கு 50 rupees 4 wheeler 25 rupees தான் வாங்க சொல்லியிருந்தேன், ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லி கேட்டு அவங்கள பயங்கரமா திட்டிட்டு உள்ள போய் சூப்பர்வைசரை கூப்பிட்டு எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துகிட்டு இருக்கு, ப்ராடக்ட்ல நிறைய எக்ஸ்பிரி ஆனது வச்சு வைக்கிறீங்கன்னு சொல்லி என்ன எக்ஸ்பிரிமெண்ட் டேட் பார்த்தானே எழுதி பண்ணி வச்சிருக்கீங்க என்னன்னு சொல்லி கேட்டப்போ இல்ல மேம் லாஸ்ட் டைம் அந்த ப்ராடக்ட் எல்லாமே எக்ஸ்பிரி ஆன ப்ராடக்ட் டீலர்ஸ் தப்பா அமுச்சு விட்டாங்க, அது இவங்களும் கவனிக்காம சேல்ஸ்ல வச்சுட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்களா. அது கேட்ட ஆதியோ இப்ப ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்களான்னு சொல்லி கேட்டப்போ ஈவினிங் தான் லோடு வந்துச்சு நாங்க எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னாங்களா. அது கேட்ட ஆதி கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து இப்படி கம்ப்ளைண்ட் வந்தா எப்படி, இப்ப நியூவா ஓபன் பண்ணிருக்கோம் தரமான பொருளை கொடுத்தாங்க கஸ்டமர்ஸை கவரலாம், கூட்டம் கம்மியா இருக்கிற மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ பில் பக்கம் சாக்லேட்ஸ் வச்சிருந்தாங்களா. அப்ப அந்த சாக்லேட்ஸ் குழந்தைங்க ஆர்வமா போய் வாங்கிட்டு வரத பார்த்தாங்க. அது பாக்குறத பார்த்தா புதுசா ஏதோ ஐடியா வந்திருக்க மாதிரி இருக்கே, என்ன பண்ணான்னு பாப்போம் வாங்க. ஆதி மேனேஜர் கிட்ட இவ்வளவு பெரிய இஷ்யூ வந்திருக்கு, இது ஏன் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல, நான் ரிவ்யூவை பார்த்துட்டு இங்க வர வேண்டியதாரு, இது நீங்களே இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும், நெக்ஸ்ட் டைம் இன்னும் கேர்ஃபுல்லா இருங்க, அப்படி இல்லைன்னா நீங்க வேற ஒரு கம்பெனிக்கு சூப்பர்வைசர் ஆக வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து திரும்ப கம்பெனிக்கு போனோம். அப்ப ஸ்வேதாவோ நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், இப்போ லஞ்ச் டைம் நமக்கு எந்த வேலையும் இல்ல உட்காருங்க, நீங்க உண்மையாலுமே என்ன உங்க ஃப்ரெண்டா நினைச்சுங்க, அங்க என்ன நடந்துச்சோ அதை சொல்லுங்களேன்னு சொல்லி கேட்டார். அப்ப கரெக்டா அந்த அம்பாசிடர் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த பொண்ணுக்கு ஒரு பேரு இருக்குமா தானியா வச்சுக்கலாம் நல்லா இருக்குல்ல. சரி வாங்க கதைக்குள்ள போவோம். தானியா ஆதி கால் பண்ணுவாள். அப்ப ஸ்வேதா கிட்ட ஆதி இந்த காலை மட்டும் அட்டன் பண்ணிட்டு வரேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கால்னு சொல்லிட்டு ஆதியோ காலை அட்டன் பண்ணுவான். தானியா ஆதி கிட்ட நெக்ஸ்ட் வீக் நீ ஃப்ரீயான்னு சொல்லி கேட்டா. அப்ப ஆதி தானியா சொன்ன நான் ஃப்ரீ பண்ணி வச்சு பண்ணேன்னா. அப்ப தானியோ இல்ல எம்டி உன்னோட பிளான்ட்டை பத்தி பேசணும்னு நெக்ஸ்ட் வீக் வர சொன்னாரு, அதுக்குதான் சொல்லி சொன்னார். அது கேட்டு ஆதியோ ஓ எஸ் எப்படி வராம எந்த வேலையா இருந்தாலும் நான் தள்ளி வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு தானியா கிட்ட சொல்லுவாளா. அப்ப தானியா சரி ஓகே நான் எம்டி கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவா. அப்ப ஸ்வேதாவோ சரி ஓகே எல்லாம் முடிஞ்சிச்சு இன்னும் நமக்கு 10 minutes தான் இருக்கு சொல்லுங்களேன் யுவா என்னதான் சொன்னான்னு சொல்லி கேட்டார். அதுக்கு ஆதியோ என்ன நீ சொன்னதும் நடக்கல நான் சொன்னதுதான் நடந்தது, அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொன்னா. அது கேட்டு ஸ்வேதாவோ அவளுக்கு என்ன பைத்தியமா, உங்களை மாதிரி ஒருத்தவங்கள
எப்படி உங்களை ரிஜெக்ட் பண்ண முடிஞ்சுன்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு ஆதி என்ன மாதிரி ஒருத்தவங்கன்னா எப்படி என்கிட்ட என்ன இருக்கு, கேரக்டரு, கட்டுக்காட்டா, காசு இருக்கு, அவ்வளவுதான். நம்ம கிட்ட காசு இருந்தா எல்லாத்தையும் வாங்கலாம், இந்த உலகத்திற்குள்ள எல்லா பொருளையும் வாங்கலாம். ஆனா உண்மையான பாசத்தை வாங்க முடியாது, காதலை வாங்க முடியாது. பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்கனா இல்ல, கியூட்டா இருக்கானா இல்ல, எனக்கு ஒழுங்கா பேச தெரியுதா இல்ல, பேஷன்ஸ் இல்லவே இல்லை, அமைதினா என்னன்னு கேட்குற ஒரு ஆள்னா கோவம் மட்டும் நல்லா வரும். இல்ல என்னால ஒரு ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ண முடியாது. உனக்கு ஒன்று தெரியுமா, நீ போய் யோசிச்சிருக்க அவ்வளோ பெரிய வீடு இருக்கும்போது இவன் ஏன் தனியா தங்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு ஸ்வேதாவோ. யோசிச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னா. அப்ப ஆதியோ அது வேற ஒன்றும் இல்லை, எனக்கு பொண்ணுங்களை தான் பிடிக்கும்னு என் அம்மாவுக்கு ஒரு கட்டத்துல தெரிஞ்சிருச்சு. நான் ஒரு டைம் யூஎஸ்ல என் ரூம்ல உட்காந்து ஜிஎல் சீரிஸ் பார்த்துட்டு இருந்தேன். எங்க அம்மா என்ன சர்ப்ரைஸ் பண்ணுவதுக்காக என் ரூம்ல வந்து மறந்துருக்கேன். அவங்க இருக்கிறதுக்கு தெரியாம என் ரூம்ல ஜிஎல் சீரிஸ் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ எங்க அம்மா அதை பார்த்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், இதெல்லாம் தப்புன்னு சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. நானும் அவளுக்கு தெரியாமலாம் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு டைம் என்ன ஆச்சு, என் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு இந்தியாவில் இருக்கிற வீட்டுக்கு வந்தேன். அப்போ என் அம்மா அவள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நல்லா தான் நடந்துக்கிட்டாங்க. அப்போ வீட்டிலேருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் அவள் ஊருக்கு திரும்ப போனதுக்கு அப்புறம் என் அம்மா என்னை கூப்பிட்டு என்னை ரொம்ப திட்டு, இதெல்லாம் தப்பு, நம்ம குடும்பத்துக்கு சரி வராதுன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணா. எனக்கு என்ன ஒரு பையன் நினைப்பா, இல்லை நீ ஒரு வேளை ஆப்ரேஷன் பண்ணி பையனாவே மாறினாலும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய திட்டினாங்க. இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியாது. அப்போதான் எனக்கு புரிஞ்சுது எங்கள் அம்மாவோட பார்வை டோட்டலாகவே சேஞ்ச் ஆயிருக்குன்னு. அதை ஃபர்ஸ்ட் நான் லைட்டாக ஃபீல் பண்ணேன், போக போக ஹெவியாகவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு. நான் ஜட்ஜ் பண்ணுற பர்சன்ஸ் எனக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் தான் நான் அவங்கள வீட்டை தனியாக பிரிஞ்சு ஐசோலேட் ஆக ஆரம்பித்தேன். யூஎஸ்ஏல படித்து முடிச்சதுக்கப்புறம் நான் இங்கே வந்து இந்த பார் வச்சு எங்கேயுமே செட்டில் ஆகிட்டேன். யூஎஸ்ஏல படிக்கும்போதெல்லாம் நல்ல பிள்ளையா தான் இருந்தேன். அப்புறம் எப்படி இந்த ட்ரிங்க்ஸ் ப்ராப்ளம் சொல்லி யோசிச்சிருக்கியா ஸ்வேதாவை கிட்ட. அப்ப நீங்க யூஎஸ்ல இருக்கும் போது குடிக்கிறதுக்குலையான்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு ஆதியோ இல்ல எனக்கு அங்கவே குடிக்கிற ஹேபிட் வந்துடுச்சு. அது எப்படின்னா நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கணும். இதுக்கப்புறம் நம்ம அம்மா அப்பா கிட்ட காசு வாங்கணும்னு முடிவு பண்ணேன். ஸோ பார்ல பார்ட் டைம் ஜாப் போனேன். அப்ப அங்க பார் அட்டெண்டர் கிட்ட மிக்சிங் எப்படி பண்றதுன்னு கத்துக்கு. ஸோ மிக்சிங் பண்ணும்போது டேஸ்ட் பண்ணோம், அப்படியே டேஸ்ட் பண்ணி அந்த பழக்கம் அப்படியே ஒட்டிச்சு. யூஎஸ்ல இருக்கிற வரைக்கும் நான் அவ்வளோலாம் குடிக்க மாட்டேன், லிமிட் தான். இந்த டேஸ்ட் பண்ணுறப்ப மட்டும் குடிப்பேன், அதுக்கப்புறம் மாட்டேன். இங்கே இந்தியா வந்து என் அம்மா கூட ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. அதான் சொன்னேனே அவங்க என்ன ஜட்ஜ் பண்ணி திட்டினாங்க. நம்ம அம்மாவே நம்மள்கிட்ட திட்டாங்களே இருந்தா நான் ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சேன். நீ இப்போ யோசிப்பல லைஃப்ல எவனும் வேற இருக்கவோ குடிச்சாங்க, ஆனா நீ அம்மா திட்டுதானே குடிச்சுன்னு சொல்லி யோசிக்கல. ஆமா, இந்த உலகத்துல யார் திட்டினாலும் ஒருத்தவங்க ஏத்துப்பான். ஆனா அவங்க அம்மா ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அவனால ஏத்துக்க முடியாது, மனசு உடைஞ்சிடும். இப்படித்தான் எனக்கு உடஞ்சிருச்சு. எனக்கு அவங்க மேல பாசம்லாம் இருக்கு, ஆனா அவங்க கூட இருக்கதான் எனக்கு தோணலன்னு சொல்லி சொன்னேன். ஸ்வேதாவை கிட்ட நீங்க பேசுறதுல தெரியுது யூஎஸ்ஏ படிக்கும் போது இந்த பொண்ணுங்க மேட்டர்லாம் நீங்க இன்வால்வ் ஆகல, அப்புறம் எப்படி 100 above கவுண்ட் சொல்லி கேட்டால. அதுக்கு ஆதியோ ஒரு நாள் என்னாச்சு, கிளப்ல கஸ்டமர் சர்வீஸ் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிக்கிட்டு அப்போ அங்க ஒரு கப்பல் உட்காந்து குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப அதே சேம் டைம் அப்போ அங்க ஒரு பசங்க குரூப் வந்துச்சு, அதுல 4 பேர் இருந்தாங்க. குடிக்க ஆரம்பிச்சாங்க, போதை நல்லா எரிச்சு. போதை ஏறினதுக்கு அப்புறம் அந்த கப்பல்ஸ் கிட்ட போய் அந்த பையன் கிட்ட வம்பளத்த ஆரம்பிச்சாங்க. அந்த பையனுக்கு புரிஞ்சிருச்சு இவனுங்க எதுக்கு வம்பளத்துறானுங்கன்னு. சோ அந்த பசங்க அவன் கிட்ட இந்த பொண்ணை எங்கேயே விட்டுட்டு ஓடிடு, அவனை உயிரோட விட்டுடுறோம், இல்ல ஹீரோயிசம் காட்டுவேன்னா இங்கே கொண்டு போட்டுருவோன்னு சொல்லி சொன்னானுங்களா. அதை கேட்ட உடனே அந்த பொண்ணு அங்கவே அம்மோன்னு விட்டு அங்கிருந்து அவன் ஓடி போயிட்டான். இந்த பொண்ணு கிளப்லயே அம்மோன்னு விட்டுட்டு அவன் ஓடி போயிட்டான். அவ பார்ல அவங்கள தவறு இருந்தது நான் மட்டும்தான். அந்த பொண்ணு என்ன பார்த்து எப்படியாவது காப்பாத்துங்கன்ற மாதிரி பொண்ணும் அங்க இருந்து ஒரு பார்வை பார்த்தாளா. அது எப்படி இருந்துச்சுன்னா இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது என்ன காப்பாத்துன்ற மாதிரி இருந்துச்சு. என்னோட அவங்க கிட்ட போய் ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போங்கன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அவங்களும் கன்னு 4 இருக்கு, ஃபீல்டு 1 தான் இருக்குன்னு நினைச்சோம், பரவாயில்ல இப்ப 2 ஃபீல்டு வந்து நல்லாவே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம்னு சொல்லி சொன்னானுங்களா. அப்ப நான் அவனுங்க கிட்ட என்ன பாஸ் 4 கன்னு தானா, இல்ல பாஸ் என்கிட்ட ஒரு கன் இருக்குன்னு சொல்லி சொன்னானா. அது கேட்ட அவனுங்க பொண்ணு கிட்ட எப்படி கன்னுன்னு சொல்லி கேட்டானுங்களா. என்கிட்ட இருந்து பிஸ்டல் எடுத்து காட்டணும்னு சொல்லி சொன்னாலா. அது கேட்ட ஸ்வேதா என்னது உங்ககிட்ட கன் இருக்கான்னு சொல்லி கேட்டா. அதுக்கு ஆதி என்னதான் நான் தைரியமா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணாலும் ஒரு பொண்ணு பசங்களை விட பிசிக்கலா நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங் கம்மி தான். சோ நம்மள டிஃபெண்ட் பண்றதுக்காக ஒரு பொருள் வேணும்ல. சோ அதனாலதான் இந்த கன்னு. நான் இந்த கண்ணை தூக்கி அவனுக்கிட்ட காட்டினேனா இந்த பாத உடனே எல்லாரும் பயந்துட்டான். ஆனா அதை சமாளிக்கிற மாதிரி ஒன்னும் சுட முடியும், பொண்ணுங்களால தோசை சுட முடியும்னு நினைச்சேன். இப்படி கண்ணை தூக்கி ஓகே சுடுன்னு சொல்லி என்னை கலாச்சிட்டு இருந்தானுங்களா. அவன் ஷோல்டர்ல கண்ணை வச்சு ஒரு புல்லட்டை உள்ள இறக்கனா. அதை பார்த்த உடனே அங்க இருந்து பசங்க பயந்து போய் எங்களையும் சுட்டுட்டு இல்ல, எங்களை சுட்டுல நீ
அப்படின்னு சொல்லி கேட்டப்போ ஆமாண்டா உன்னை சுட்டுட்டேன், அதுக்கு என்ன இப்பன்னு சொல்லி அது கேட்டாளா. அப்ப அந்த பசங்களோ இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போறோம், போலீஸ் ஸ்டேஷன் போய் போலீஸோட வரேன்னு சொல்லி சொன்னானுங்களா. அப்ப ஆதியோ சரி போலீஸ் ஸ்டேஷன் போங்க, போலீஸ் ஸ்டேஷன் போய் ஜெயில உட்காந்துக்கோங்க, எனக்கு என்னன்னு சொல்லி சொன்னால. அப்ப அவனுங்க நானே ஜெயிலுக்கு போகணும்னு சொல்லி கேட்டப்போ அங்க பாருங்க கேமரா இருக்கு, எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட் எடுத்து வச்சிருக்கு, பிளஸ் ஆடியோ நீங்க இங்க பண்ணீங்கல்ல அது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுச்சு. நான் ஈஸியா போலீஸ் கிட்ட சொல்லுவேன் இது என்னோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு தான் பண்ணேன். எல்லாம் யோசிச்சுக்கோ, இங்க 4 பசங்க இருக்கீங்க, 2 தான் பொண்ணுங்க. ஒரு பொண்ணு பொய்ய சொன்னாலும் போலீஸ் நம்பும். நான் உண்மையை தானே சொல்ல போறேன், வித் ஆதாரத்தோட என்ன ஜெயிலுக்குள்ள போக ரெடியா இல்ல இங்க இருந்து ஓட ரெடியான்னு சொல்லி கேட்டா. இது கேட்ட உடனே அங்க இருந்து அவனுங்க ஓடி போயிட்டானுங்க. அப்ப ஆதியோ அந்த பொண்ணு கிட்ட போய் இவனை நம்பியா உன் வாழ்க்கையை ஒப்படைக்க போற, இப்படி ஒரு இன்சிடென்ட் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னு யோசிக்காது, இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததாலதான் உன் வாழ்க்கையில ஒரு தெளிவு கிடைச்சிரு, சரி ஓகே பாது சேஃபா போ, வா நான் உன்னை ட்ராப் பண்றேன்னு சொல்லி ஆதி கூப்பிட்டாளா. அப்ப அந்த பொண்ணு ஆதிக்கிட்ட என்னை காப்பாத்துக்கு தேங்க்யூ சோ மச், பட் ஆனா என்னால ஒரு கடங்காரியா போக முடியாது, நான் ரீபே பண்ணிட்டு தான் போவோம்னு சொல்லி சொன்னால. பாதியோ எப்படி ரீபே பண்ணுவேன்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு அந்த பொண்ணு கிளப்புக்குள்ள வந்ததுல இருந்து நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன், உனக்கு என்ன பண்ணி ரீபே பண்ண எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல இருக்கிற சேர் ஆதியை உட்கார வச்சு அவ பேண்டஸ் இப்ப கழட்டிட்டு கீழே உட்காந்தா. ஆதியோ அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருந்த லைட் சுவிட்ச் ஆஃப் பண்ணா. இப்படிதான் ஃபர்ஸ்ட் டைம் நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னார். அது கேட்ட ஸ்வேதா பசங்க தான் மோசம் நினைச்சு, பொண்ணுங்க அதை விட மோசமா இருக்காங்கன்னு சொல்லி சொன்னா. அப்ப ஆதியோ இன்னும் பசங்க பொண்ணுங்க பிசிக்கல் நீட்னா எல்லாருக்கும் தான் சொல்லி சொன்னா. அப்ப ஸ்வேதாவோ சரி ஓகே பிசிக்கல் நீட்லாம் இருக்கட்டும், அடுத்ததான் என்ன பிளான்னு ஸ்வேதா ஆதி கிட்ட கேட்பாளா. அப்ப ஆதி ஸ்வேதா கிட்ட பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு தானியாக்கு கால் பண்ணுவா. தானியா சொல்லாதி என்னன்னு சொல்லி கேட்ட, நீ இந்த வீக் ஃப்ரீயான்னு சொல்லி கேட்பா. அப்ப அவளோ சொல்லாதி நீ சொன்னீனா நான் ஃப்ரீ பண்ணி வச்சுக்கிறேன்னு சொல்லி சொன்னால. அப்ப ஆதியோ அப்படின்னா இந்த வீக் நீ ஃப்ரீயா வச்சுக்கோ, ஆனா 2 daysல அங்க வரேன்னு சொல்லி சொன்னேன். ஸ்வேதாவும் ஆதியும் வீட்டுக்கு போனாங்க. உங்க யுவா கிட்ட ஆதி உனக்கு பாஸ்போர்ட் இருக்கான்னு சொல்லி கேட்டா. அப்ப யுவாவும் இல்லையன்னு சொல்லி சொன்னாலா. இல்லைன்னு சொல்லி சொன்னால. ஸ்வேதா கிட்ட வித்தின் 2 daysல இவளுக்கு பாஸ்போர்ட் விசா ரெடி பண்ணுன்னு சொல்லி சொன்னா. அதை கேட்டு ஸ்வேதாவுமே ஓகேன்னு சொல்லி ஆதி கிட்ட சொல்வாளா. அப்ப இவாவோ எத்தனை நாள்னு சொல்லி கேட்பா. அதுக்கு ஆதி 10 daysன்னு சொல்லி சொல்லுவாளா. அதுக்கு இவாவோ இந்த 1 weekோட 3 month முடியுதுன்னு சொல்லி சொன்னப்போ ஸ்வேதாவோ இங்க சொன்னது கரெக்டா, இந்த 1 weekோட உங்க ஒர்க்கிங் டே முடியுது, பட் ஆனா 10 days நோட்டீஸ் பீரியட், மற்ற கம்பெனி மாதிரி எங்க கம்பெனி கிடையாது, 10 days தான். இந்த 10 days நோட்டீஸ் பீரியட்லயும் உனக்கு சேலரியும் இந்த 10 days முடிச்சுட்டு நீ எங்க வேணா கிளம்புன்னு சொல்லிட்டு நடத்துதா. இவோ ஆதியும் யோசிச்சு போவாங்க. அந்த ஏர்போர்ட்ல இறங்கினோட தானியா தான் ஆதியை கூப்பிட்டு போ. அப்ப தானியா ஆதி கிட்ட நீ வெளியில எங்கி தங்க வேண்டாம், அம்மா பாட்ட சொல்லிட்டு நீ வீட்டுல இருந்து தங்கலான்னு சொல்லிட்டு 2 பேரையும் அவ வீட்டுக்கு கூப்பிட்டு போவா. ஆக்சுவலி ஆதிக்கிட்ட தானியாவை பார்த்த உடனே இவோட முகமே மாறி போயிடும். நடத்துதா தானியா அவ வீட்டுக்கு கூப்பிட்டு போனா. அவ வீட்டுக்கு போனா அவங்க அப்பா அம்மா 2 பேரும் ஆதிய ரொம்ப நல்லாவே வெல்கம் பண்ணுவாங்க. ஆதி உள்ள போய் உட்காந்ததுக்கு அப்புறம் தானியா ஆதி கிட்ட டீ குடிக்கிறியான்னு சொல்லி கேட்பாளா. அப்ப ஆதி இல்ல எனக்கு டீ குடிக்கிற பழக்கம் இல்லைன்னு சொல்லி சொல்வாளா. அப்ப இவன் பக்கத்துல இருந்துட்டு இவளுக்கு டீ குடிக்கலாம் பழக்கம் இல்ல, ஒரு பெக் சரக்கு கொடுங்க குடிச்சிட்டு உட்காந்துருப்பான்னு நினைச்சிட்டு இருந்தா. தானியாவோ உள்ள போய் ஒரு ஆப்பிள் ஜூஸ் எடுத்துட்டு வந்து ஆதிக்கிட்டு கொடுப்பாளா. அதை பார்க்க எப்படி இருக்குன்னா ஏதோ பொண்ணு பாக்குற சினாரியோ நடக்கிற மாதிரி இருக்கும். இவாவுக்கு பேரும் ரெஸ்ட் எடுங்க, நைட்டு ஒரு பார்ட்டிக்கு போலான்னு சொல்லி சொல்வாளா. அதுக்கு ஆதியோ எனக்கு டயர்டாலன்னு சொல்லி சொல்வாளா. அப்ப இவா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் போய் தூங்க போறேன்னு சொல்லி சொன்னப்போ ஆதியோ தானியா கிட்ட ஓகே தானியா ஒரு சொந்தமாக சாக்லேட் ஃபேக்டரி இருக்குல்லன்னு சொல்லி அது தானியாவோ இருக்கு அப்பாவோட ஃபேக்டரின்னு சொல்லி சொல்லுவாளா. அப்ப ஆதியோ நம்ம அதை போய் இப்போ விசிட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்பாளா. தானியாவோ போலாம், அட்லீஸ்ட் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வா போன்னு சொல்லி அவ சொல்வாள். ஆதியோ ரூம்ல எடுத்துட்டு போய் லக்கேஜ் வச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்து யுவா முன்னாடியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பா. அப்ப யுவாவோ ஆதிய பாக்காத மாதிரி அவளையே பாத்துட்டு இருப்பா. ஆதி ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வெளியே வருவாள். அப்ப தானியா ஆதியை பார்த்துட்டு என்ன ஆதி யூஎஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கு, வேற என்ன ட்ரெஸ்ஸிங் சென்ஸா ஜாக்கெட் நல்லா இருக்கேன்னு சொல்லி சொல்லுவாளா. அதுக்கு ஆதியோ இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மள நாம தான் மாத்திக்கணும்னு சொல்லி சொல்லுவா. அப்ப தானியாவோ நீ சொல்றது கரெக்டா, சரி ஓகே ஃபேக்டரிக்கு போலாமான்னு சொல்லி கேட்பாளா. அப்ப ஆதியோ ஃபேக்டரிக்கு போலான்னு சொல்லி சொன்னப்போ அவங்க ஒரு வழியா போய்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஆதியோ ஒரு ரெசார்ட்க்கு முன்னாடி இங்க ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவாளா. அப்ப தானியாவோ வேவ்ஸ் ரெசார்ட்டா, இது ரொம்ப ஃபேமஸான ரெசார்ட், ரொம்ப காஸ்ட்லி, இந்த ரெசார்ட்டை மில்லியனர்ஸ் பில்லியன்ஸ் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லி சொன்னா. பாதியோ அது எதுவுமே கேட்காம காருக்குள்ள இருந்து இறங்கி போவாள். அப்ப ஆதியை பார்த்த உடனே அங்க இருந்து வாட்ச் உள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போவாள். பின்னாடியே நம்ம தானியாவும் இவாவும் ஷாக்கிங்கா போயிட்டு இருப்பாங்க. பாதியோ அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ்கிட்ட போய் ஒர்க் எல்லாம் எப்படி போகுது, எல்லாம் ப்ராப்பரா ஹேண்டில் பண்றீங்கல்ல, எல்லாருக்கும் சேலரி ஓகேவான்னு சொல்லி அவங்க கிட்ட விசாரிச்சுட்டு இருப்பான்.
அப்ப அங்கிருந்து ஒருத்தன் ஆதின்னு சொல்லி கேட்டப்போ இந்த ரெசார்ட் ஓனர் ஆதிதான் சொல்லி சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே தானி ரொம்ப ஷாக் ஆகும். இங்க நடக்கிறது எதுவுமே புரியாம யுவா நிப்பா. ஆனா அவளுக்கு ஒண்ணு மட்டும் புரிஞ்சுது. இந்த மொத்த இடத்துக்கு சொந்தக்காரி ஆதின்னு அவங்க கிட்ட பேசி முடிச்சு ஆதி தானியா கிட்ட வந்து, எனக்கு இங்க படிக்கும் போது இங்க இருக்க ரூம்ஸ் தங்கலாம் விருப்பமே. ஸோ அப்பா கிட்ட 5 இயர்ஸ்க்கான ரெண்ட்டை சேர்த்து வாங்கிட்டேன். இப்படி வாங்கிக்கிட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி டெவலப் பண்ணேன். இப்போ அது ஒரு நல்ல ஒரு பிசினஸா போயிட்டு இருச்சு. வாங்க என் ரூம் காட்டுறேன்னு சொல்லி உள்ள கூப்பிட்டுப்போம். இப்போ அங்க உள்ள ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குமா, அதை பார்த்து தானியா இது நேச்சுரலான்னு சொல்லி கேட்பேன். பாதியம் நேச்சுரலா இல்லை, இது ஆர்டிஃபிஷியல். பக்கத்துல போர்ல இருந்து தண்ணி வருது, பின்னாடி ப்ளூபெரி தோட்டம். ஸோ வேஸ்டாகிற தண்ணியெல்லாம் அங்கே தான் போகும். அப்படி இல்லை அங்கே தண்ணி தேவைப்படலன்னா மறுபடியும் இந்த தண்ணி ரிட்டர்ன் ஆகி கவலைப்படாதீங்க, பியூரிஃபை பண்ணி தான். சரி இங்கே நின்னா எப்படி, வாங்க என் ரூமுக்கு போகலான்னு சொல்லி அடுத்தது ஆதி அவளோட ரூம்னு சொல்லி ஒரு பெரிய மாளிகைக்குள்ள கூப்பிட்டு போனான். அதை உள்ள பார்த்துட்டு 2 பேரும் ஆச்சரியப்பட்டு போனாங்க. தானியா ஆதி கிட்ட வாங்கும் போது இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் எவ்வளோன்னு சொல்லி கேட்டால. அப்ப ஆதியோ என்ன ஒரு $200K தான் சொல்லி சொன்னா. அது கேட்ட உடனே பயங்கரமா ஷாக் ஆனா. அதுக்கப்புறம் டெவலப்லாம் சொல்லி கேட்டாளா. அப்ப ஆதி இது ஆல்ரெடி ஓரளவுக்கு பில்டிங்கா தான் இருந்துச்சு. ஸோ நான் கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்க பார்ப்பேன். ஸோ அதை காசு கொடுத்து வாங்கி கொஞ்சம் டெவலப் பண்ண, கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணேன். ஸோ ஃபைனலா ரிசல்ட் இதுதான். நம்ம எதில் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணணுமோ அதில் இன்வெஸ்ட் பண்ணா ப்ராஃபிட் நல்லா வரும்னு சொல்லி சொன்னேன். அப்போ தானியா கிட்ட யூஆர் அ குட் பிஸ்னஸ் மேன் தான். அப்போ ஆதியோ தேங்க்யூ ஸோ மச். சரி ஓகே சுற்றி பார்த்துட்டியா, அடுத்தது வா நம்ம சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு போகலான்னு சொல்லி சொன்னால். இதுக்கப்புறம் ஃபேக்ட்ரிக்கு போகிறதா டைம் ஆயிடுச்சு ஆதி. இன்னைக்கு வெனஸ்டே, நீ சாட்டர்டே தான் எம்டியை மீட் பண்ண போ. ஸோ 2 days இருக்கு. நாளைக்கு உடனே நான் ஃபேக்ட்ரிக்கு கூப்பிட்டு போறேன். அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு இடத்துக்கு ஒன்று கூப்பிட்டு போறேன்னு சொல்லி அங்கே பக்கத்துல ஒரு ஃபேமஸான ஒரு பார் இருக்கு. அந்த பாருக்கு தான் கூப்பிட்டு போய் ஆதிக்கு ஒரு காக்டெயில் வாங்கி கொடுப்பாளா. அப்ப ஆதி அவகிட்ட இது ரொம்ப ஸ்ட்ராங்கான காக்டெயில், எனக்கு இது வேண்டாம், எனக்கு கிரீன் ஆப்பிள் மாக்டெயில் கொடுங்கன்னு சொல்லி அவன் மாக்டெயில் ஒன்று வாங்கி குடிச்சிட்டு இருக்கு. அப்புறம் தானியாவோ நல்ல போதே வா என் கூட டான்ஸ் பண்ணுன்னு சொல்லி ஆதி இழுத்துட்டு போய் அவ கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்துல அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போதை இறங்கிடுமா. இப்ப தானியா இது நீ பண்ணி கொடுக்குற மாதிரியே இல்லை, என்னது இது கொஞ்ச நேரத்துல போதை இறங்கிருச்சு. அவங்க எவ்வளவு ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணாங்க தெரியுமா, அப்படி இருந்தோம் இவ்வளவு சீக்கிரமா போதை குறைஞ்சிருச்சு. நீ கொஞ்சம் தான் மிக்ஸ் பண்ணுவ ஆனா செம்மையா போதை ஏறுமே. சரி வான்னு சொல்லி இன்னைக்கு காக்டெயில ஆதி மிக்ஸ் பண்ணட்டுன்னு சொல்லி அந்த ஓனர் கிட்ட தானே கேட்பாள். அப்ப அவரு ஃபர்ஸ்ட் நோன்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் அவரை ரொம்ப கம்பல் பண்ணி அதுக்கு ஓகே சொல்ல வைப்போம். அவரு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான், நாளைக்கு இன்னொருத்தவங்க கூப்பிட்டு வந்து கேட்கலான்னு சொல்லி ஓனர் சொல்லுவாரா. அதை கேட்டோன்னே தானியாவோ ஓகே தேங்க்யூ, இன்னைக்கு நீங்க சொன்னது பெரிய விஷயம், நாளைக்கு இன்னொருத்தவங்களை எப்படி நான் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அதையை கூப்பிட்டு போய் இதுக்கப்புறம் இந்த இடம் ஒன்னேதுன்னு சொல்லிட்டு அங்க ஆல்ரெடி காக்டெயில் மிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களை அங்கேருந்து அமுச்சு விடுவா. தென் ஆதிய மிக்ஸ் பண்ணி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவா. அங்க வந்த கஸ்டமர்ஸ் எல்லாரும் ஃபர்ஸ்ட் நோன்னு சொல்லுவா. தென் அதுக்கப்புறம் ஆதியோட மிக்சிங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க. அவங்க ஃபீட்பேக் எல்லாமே சூப்பரா தந்துட்டு போவாங்களா. தென் ஓனரோ ஆதிக்கிட்ட வந்து உங்க மிக்சிங் பக்காவா இருக்கு, இதுக்கப்புறம் நீங்களே ஒர்க் பண்றீங்களான்னு சொல்லி ஆதிக்கிட்ட கேட்பாங்களா. அப்ப ஆதியோ நோன்னு சொல்லி சொல்லுவா. அப்ப அந்த பாரோட ஓனரும் நீங்க எவ்வளவு சேலரி கேட்டாலும் நான் தரேன், எவ்வளவு பெரிய ஹியூஜ் அமௌண்ட் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி சொல்லுவாரா. அதை கேட்ட தானியா இங்க எவ்வளவு கம்பல் பண்ணாலும் அவர் வரமாட்டாருன்னு சொல்லி சொல்லு. அப்ப அவரு வேணா பார்ட்னர்ஷிப் போட்டுக்கலாம்னு சொல்லி சொன்னப்போ தானியா ஆதி யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னப்போ யாருன்னு சொல்லி கேட்பாரு. அப்ப அவரு பக்கத்துல ஒரு ரெசார்ட் இருக்குன்னு சொல்லி கேட்பா. அதுக்கு அவரு பயங்கர லக்ஸரிஸான ரெசார்ட்னு சொல்லி சொல்லுவாரா. அது கேட்ட தானியா அது ஆதியோடதுன்னு சொல்லி சொல்லுவா. அது கேட்ட உடனே அவரு சாரி, எனக்கு நீங்க யாருன்னு தெரியாம கேட்டுட்டேன், நீங்க எப்பெல்லாம் இங்க வரணும்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் வாங்க, உங்களுக்கு இங்க ஒர்க் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்களே இன்ட்ரெஸ்டா மிக்ஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை, இனிமே உங்களுக்கு ஆக்சஸ் ஃப்ரீன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போவார். என்ன அவர் போனதுக்கு அப்புறம் தானியா ஆதி இழுத்துட்டு போய் மறுபடியும் அவர் டான்ஸிங்க கண்டினியூ பண்ணுவா. அப்ப யுவாவுக்கு என்ன ஆகும் தெரியாது, டக்குன்னு அவ பக்கத்துல ஒருத்தவங்க குடிச்சிட்டு உட்காந்துருப்பான். அவன் கையில இருந்து அந்த ட்ரிங்க்ஸை பிடிங்கி இவ குடிச்சிருவா. அப்ப ஆதி அதை பார்த்துட்டு பைத்தியமா உனக்கு அதுல எவ்வளவு ஆல்கஹால் மிக்ஸ் ஆயிருக்கு தெரியுமா, ஒரு சிப் குடிச்சாலே பயங்கரமா போதை ஏறும், நீ ஃபுல் பாட்டிலே முடிச்சிருக்கன்னு சொல்லிட்டு அவளை இங்கேருந்து எடுத்துட்டு போ. அப்ப தானே கிட்ட இதுக்கு மேல வேண்டாம் வா வீட்டுக்கு போலன்னு சொல்லி எல்லாம் போதை ஆயிடுவாங்க. அவங்க 2 பேரையும் ஆதிதான் வீட்டுக்கு தூக்கிட்டு போவா. வீட்டுக்கு தூக்கிட்டு போய் அப்பா அம்மாவுக்கு தெரியாம தானியாவ அவர் ரூம்ல கொண்டு போய் செட்டில் பண்ணிட்டு யுவாவை தூக்கிட்டு வந்து பெட்ல படுக்க வச்சுட்டு ரூமை உள் சைடா லாக் பண்ணிட்டு ஆதி பக்கத்து பெட்ல போய் படுத்து தூங்கிடுவோம். அடுத்த நாள் மார்னிங் ஆதி எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்து ஒன்னு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ தானியா ஆதி கிட்ட என்ன ஆதி ரெடியா ஃபேக்டரிய பார்க்க போலாமான்னு சொல்லி அவகிட்ட கேட்பாளா. அப்ப யுவாவும் இல்ல நான் வரல, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் தூங்க போறேன்னு சொல்லிட்டு அவ ஹேங் ஓவர்ல ஒண்ணு போய் படுத்து தூங்கிடும். தானியாவும் ஆதியும் சேர்ந்து ஃபேக்டரிக்கு போய் அங்க எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ஈவினிங் கார்ல வரும். தானியா அது கிட்ட என்ன
இவா ரொம்ப லவ் பண்றப்பல ப்ரப்போஸ் பண்ணிட்டியா, என்ன சொன்னு சொல்லி கேட்பாளா. அப்ப ஆதியோ எப்படி உனக்கு தெரியும்னு சொல்லி கேட்பாளா. அப்ப தானியா எனக்கு தெரியாது சொல்லு, உன் கண்ணில் பார்த்துருக்கேன் சொல்லுன்னு சொல்லி கேட்பாள். இல்லப்பா அவ ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு சொல்லி சொன்னப்போ தானியா காரன் எடுத்துட்டு என்ன ஒன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டா, அவ எப்படி உன்னை ரிஜெக்ட் பண்ணான்னு சொல்லி கேட்டப்போ ஆதியோ அது எனக்கு தெரியாது, பட் பட் இது அவனோட பார்த்து எப்படி அவ போகணும்னு அவ தான் டிசைட் பண்ண, நான் இல்லை, நான் டிசிஷனை மதிக்கிறேன்னு சொல்லி சொல்லுவாள். அது கேட்ட தானியா வாட் எவர் இட்ஸ் யுவர் லைஃப் இட்ஸ் யுவர் லவ்ஸ், ஆனா உன்னை எப்படி ரிஜெக்ட் பண்ணேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனா அவங்க அப்பா அம்மா டின்னர் தடை கூட தான் ரெடி பண்ணி வச்சிருப்பான். 5 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்ப தானியாவும் இந்த ஃபுட் ரொம்ப நல்லா இருக்கும், இந்த ட்ரை பண்ணுன்னு ஃபோக்ல குத்தி ஊட்டி விட வருவாள். அப்பதான் அவளுக்கு ஒரு ஞாபகம் வரும், உனக்கு ஸ்பூன்ல ஊட்டினா பிடிக்காது இல்ல, ஐம் சாரின்னு சொல்லிட்டு ஃபோக் எடுத்து கீழே வச்சுட்டு கையில எடுத்து ஊட்டி விடுவா. அப்போ ஒரு மாதிரி இவா அவங்களே பார்த்துட்டு இருப்போம். இதை அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஆதி தானியா கிட்ட ஒரு வாக் போலாமான்னு சொல்லி கேட்பாள. அப்ப தானியாமே போலான்னு சொல்லி 2 பேரும் ஒன்னா வாக் பண்ண போயிடுவாங்க. அப்ப தானியா ஆதிக்கிட்ட எனக்கு என்னமோ தோணுது ஆதி, நம்ம ஃபியூச்சர்ல பார்ட்னர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன்னு சொல்லி சொல்லுவாள். அது கேட்ட ஆதி என்ன சொல்றேன்னு சொல்லி கேட்டப்போ பைத்தியம், பார்ட்னர்னா லைஃப் பார்ட்னர் மட்டும் தானே, ஏன் பிசினஸ் பார்ட்னர் கிடையாதா, என்ன யோசிக்கிற, எனக்கு தெரியல ஆதி, என் லைஃப்ல நீ ஒரு பர்சனா இருக்கணும், என் லைஃப்ல ஏதோ ஒரு இடத்துல நீ இருக்கணும்னு தோணுது, யூ ஆர் அ குட் பர்சன் குட் ஹியூமன், லைஃப் லாங்கா என் ஃப்ரெண்டா இருப்பியான்னு அவகிட்ட கேட்பாளா. அதுக்கு ஆதியோ ஓஎஸ் பார்ட்னர்னு சொல்லி அவ தோன் மேல ஹாரி கைப்போடும். இவங்க பேசிக்கிறது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து அவங்க அப்பா அம்மா கேட்டுட்டு 2 பேரும் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல கப்பல்ல அப்படின்னு சொல்லி சொன்ன இந்த மரமண்டைக்கு எதுவும் தெரியல, ஆனா அவங்க 2 பேரும் நல்ல கப்பல்னு சொன்னது மட்டும் அதுக்கு கரெக்டா புரிஞ்சு. ஸோ அதை வச்சு அவன் நினைச்சானா 2 பேரும் ஒன்னு சேர்ந்தா நல்லா இருக்குன்னு அவங்க நினைச்சாங்கன்னு இவளே நினைச்சுக்க. பட் ஆனா அவங்க அப்படி மீன் பண்ண அவங்க 2 பேரும் ஒன்னா பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, அவ்வளவுதான் அவங்க சொன்னது. இவளுக்கு இங்கிலீஷ் தெரியாதுல்ல, அதனால இவ தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அடுத்ததான் அது எதுக்கு வந்தாலும் அந்த ஒர்க்கை முடிச்சு அடுத்த நாள் கிளம்பும் போது தானியா கிட்ட எனக்கு ஒரு ஐடியா வந்துருக்கு, சாக்லேட்ல நம்ம யூஸ்வலா சுகர் தானே மிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்பாளா. அதுக்கு தானியாவோ ஆமா சுகர் தான், இதுல என்ன கேள்வின்னு சொல்லி கேட்பாளா. அதுக்கு ஆதியோ நம்ம ஏன் வேற மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்பாள். அதுக்கு தானியா என்ன டார்க் சாக்லேட்னு சொல்லி கேட்பா. அப்ப ஆதி இந்த வேர்ல்ட்ல எத்தனை வகையான டார்க் சாக்லேட் இருக்கு, நான் ஏன் அப்படி இருந்தோம் அதான் ஸ்டார்ட் பண்ண போறேன் ஜாக்ரேட், அதாவது எங்க ஊர் சைட்ல பனவெல்லன்னு சொல்லுவாள், இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதை வச்சு நான் சாக்லேட் ரெடி பண்ணலான்னு யோசிக்கிறேன்னு சொல்லி சொல்லுவாள். அதை கேட்ட தானியாவோ நீ சொல்றது நல்லதா இருக்கு, அதுக்கான ஃபார்முலான்னு சொல்லி கேட்பாள. அப்ப ஆதியோ நான் வரும்போது உனக்கு சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்தேன் கொடுக்க மறந்துட்டேன்னு சொல்லி அவகிட்ட கொடுப்பாள. அப்ப அவளோ கொடுன்னு சொல்லி வாங்கி சாப்பிடுவா. இந்த சாப்பிடும் போது இது எந்த வேண்டிய சாக்லேட், இது ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லி கேட்டப்போ இதுதான் நம்ம லான்ச் பண்ண போற புது சாக்லேட், இது நான் ஹோம்மேடா வீட்டுல ரெடி பண்ணேன், நான் ரெடி பண்ணும்போது எனக்கு பிடிச்சிருந்தது எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்பாளா. அப்ப அவளோ நல்லா இருக்கு, இது நீ ஃபர்தரா மூவ் பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி சொல்லுவா. ஆதியோ கண்டிப்பா ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பு. அதுக்கப்புறம் என்ன கொடைக்கானல்ல ஒரு புது சாக்லேட் ஃபேக்டரியை ஓபன் பண்ணா. எல்லாரும் சாக்லேட் சாப்பிடணும், அந்த சாக்லேட்டால அவங்க ஹெல்த்தியா தான் இருக்கு, அதனால பாதிப்படையக்கூடாது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி சாக்லேட் செஞ்சு ஸோ ஜாக்ரியால சாக்லேட் செய்யறதா நம்ம நாட்டுல இன்னும் பணவரம் வளர்றது அதிகரிக்கணும் அவளுக்கு ஒரு சந்தோஷம். ஸோ ஃபாதரா அதுல வேலை பார்க்க ஆரம்பிச்சு நடந்ததா அதுக்கான பேட்டன் ரைட்ஸ் வாங்கினது. ஸோ அந்த பிராண்டை லான்ச் பண்றதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தா. அப்ப தானியா பிராண்ட் லான்ச்சுக்காக இந்தியா வந்திருந்தா. அப்ப ஆதியோ அவகிட்ட நம்ம பணவனத்துல இருந்து என்ன பதனியை கொடுப்பாளா. அதை குடிச்சு பார்த்துட்டு ரொம்ப புளிப்பா இருக்குன்னு சொல்லி சொல்லுவா. சரி ஓகே இது குடின்னு சொல்லி கல்லு கொடுப்பாளா. அதை குடிச்சு பார்த்துட்டு என்னது இது இப்படி இருக்குன்னு சொல்லி கேட்பாளா. அப்ப ஆதியோ இது நேச்சுரல் ஆல்கஹால், இதுல எந்த விதமான கெட்டதும் கிடையாது, இது குடிச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்லா போதை ஏறுன்னு சொல்லி சொல்லுவாளா. அதை கேட்ட உடனே தானியாவும் நல்லா குடிச்சு பயங்கரமா போதையாவும் ஆதியோ அவளை கூட்டு போய் ஹோட்டல்ல அவ ரூம்ல பெட்ல படுக்க வைப்பாளா. தானியா அவளை பிடிச்சி எழுந்த உடனே தானியா மேல ஆதி போய் விழுவும். அப்ப கரெக்ட் யுவா கதை ஓபன் பண்ணிட்டு அவங்க 2 பேரும் குழந்தையும் பாப்பா. ஐம் சாரி உங்களுக்கு தெரியாம டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு சொல்லி கதவை லாக் பண்ணிட்டு அங்க இருந்து போவாளா. அப்ப யுவா நீ நினைக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு ரூம் டோரை லாக் பண்ணிட்டு ஆதி யுவா பின்னாடி ஓடி அவன் மூடி போய் நின்று அவளை தடுத்து நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, அவன் போதில இருந்து அப்படி பண்ணிட்டு எங்களுக்குள்ள எந்த தப்பும் கிடையாது, நாங்க 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லி சொல்லுவாள். அது கேட்ட யுவா நீ அவன் கூட எதுவா இருந்தா எனக்கு என்ன, நீங்க அந்த ரூம்ல என்ன பண்ண எனக்கு என் 10 days எப்போ முடியும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், மத்தபடி உன் மேல எனக்கு எந்த ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொல்லி சொல்லுவாளா. அது கேட்ட ஆதி ஏன்டி போய் சொல்லு, நான் தான் பார்த்தேனே அவன் கூட இருக்கும் போதெல்லாம் உன் கண்ணில் பார்த்தேன் அவ்வளோ பொசிசிவ் ஆன, என் கூட சேர்ந்து வாழணுன்ற ஏக்கம் உன் கண்ணில் தெரியுதுடி, அப்படி இருந்துமே ஏன்டி ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி ஆதி கேட்டாளா. அதுக்கு யுவாவும் இப்போ புரியுது நீ எதுக்கு அதெல்லாம் பண்றேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, என்னை பொசிசிவ் ஆகி உன் மேல லவ் வர வைக்க பாக்குறியா,
உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கும். உன் மேல லவ் எனக்கு வரவே வராது. தயவு செஞ்சு என்னை விட்டுருன்னு சொல்லி அவ சொல்வா. அப்ப ஆதியோ உன்னை விட்டுணும் அவ்வளவுதானே, சரி விட்டுரு எங்கே இருன்னு சொல்லி காருக்குள்ள இந்த அக்ரிமெண்ட்டை எடுத்துட்டு வந்து அவ கண்ண முடிய கிழிச்சு தூக்கி போட்டு, நீ சைன் போட்ட அக்ரிமெண்ட்டை கிழிச்சு போட்டு, இதுக்கு எந்த ஒரு காப்பியும் ஹியூமன் லீவ் நவ், இனிமே நீ ஃப்ரீ, உன் இஷ்டப்படி இருக்கலாம்னு சொல்லி அவளை இங்கேருந்து அமுச்சு விடுவா. நிவாவோ அங்கிருந்து போவா. அப்ப ஆதி அங்கவே உட்காந்து கதறி அழுவா. அப்ப திடீர்னு அவன் என்ன நினைப்பான், அங்கிருந்து எழுந்து ரொம்ப பிஸியா கார் வந்துட்டு இருக்க ரோட்ல ஆப்போசிட்ல நடந்து போயிட்டு இருப்பா. அப்ப ஸ்வேதா கடவுள் மாதிரி எங்க இருந்து வந்து அவளை புடிச்சு எடுத்து தனியா போய், அதே உனக்கு என்ன பைக், எதுல ஆட்டோ கார் பஸ் லாரின்னு வந்துட்டு இருக்கு, நீ மாட்டும் போயிட்டு இருக்க, மூதிருச்சுன்னா என்ன ஆகும்னு சொல்லி கேட்பாள். பாதி என்ன நாளைக்கு நான் பணமாயிரும், என்னை தூக்கிட்டு போய் புதைச்சிட்டு அடுத்தது என் தங்கச்சி சிஓ வருவா, கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுவா, உங்களுக்கு எல்லாம் சம்பளம்னு சொல்லி சொல்லுவாளா. அப்ப ஸ்வேதா பைத்தியமானி, அதுக்காக கேட்கல, உன் பிஏவை கேட்க, நான் உன் ஃப்ரெண்டா கேட்க, என்னாச்சு ஏன் அப்படி நிக்கிறேன்னு சொல்லி கேட்டா, யுவா என்னை விட்டு போயிட்டான்னு சொல்லி சொல்லுவா. இப்ப ஸ்வேதாவோ யுவா விட்டு போயிட்டு இப்படி பண்ணுவியா, நாளைக்கு நம்ம சாக்லேட் பிராண்ட் லான்ச் ஆக போகுது, அதை பத்தி யோசி, லவ் தூக்கி போட்டுட்டு போய் தூங்குன்னு சொல்லி ஆதி கிட்ட சொல்லுவாளா. அப்ப ஆதி ஓகேன்னு சொல்லி சொன்னப்போ, எங்கேயும் போத்த நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லி ஸ்வேதா அங்கிருந்து கூப்பிட்டு போயிடுவா. அவ போனதுக்கு அப்புறம் யுவா இந்த பக்கமான என்ன, சாரி நான் உனக்கு டிசர்வ் இல்லை, நீ என்ன நினைக்கிற, நீ பிளான் பண்ணி 3 மாசம் என்ன உன் கூட தங்க வச்சேன்னு நினைக்கிறியா, இல்ல உனக்கு என்ன 6 மாசமா தான் தெரியும், ஆனா உன்ன எனக்கு 2 வருஷமா தெரியும். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டீ கடையில் பிளாக் காஃபி கேட்டு சண்டை போட்டு அவர் போட்டு தர முடியாதுன்னு சொன்னப்போ அவர் மூஞ்சில ஒரு கட்டு காசு தூக்கி போட்டு இப்ப பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்டேன். நான் அப்பவே உன்னை பார்த்து, எனக்கு அப்பவே உன்னை தெரியும், நீ அவ்வளவு பணத்தையும் வரல அவர்கிட்ட பிளாக் காஃபி கேட்பேன், அப்பவே உன்னை எனக்கு பிடிச்சி போச்சு, ஆனா நான் தான் உன்னை விட்டு தள்ளியே இருந்தேன். அப்படி இருந்துமே விதியை நான் உன்கிட்ட தள்ளிச்சு, நான் எவ்வளவுதான் கண்டாலா இருந்தோம், அந்த விதி உன்கிட்ட என்ன சேர்த்தது. அன்னைக்கு நைட், அந்த நைட்டை என் வாழ்க்கையில என்னால மறக்கவே முடியாது. அந்த ஒரு நாள் நைட் உனக்கானவளா நான் இருந்தேன்றது எனக்கு அவ்வளவு சொன்னது. அந்த ஒரு நாளை நினைச்சு இந்த ஆயுசை நான் ஓட்டிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு அங்க இருந்த அவ கண்ணுல அவ்வளவு கண்ணீர். ஆதி சொன்ன மாதிரி அவ கூட வாழ்ன்ற ஏக்கம் அவகிட்ட அப்படி இருக்கு. அப்படி இருந்தோம் எங்க நம்ம ஆதிக்கு தகுதி இல்லாதவளோ நினைச்சிட்டு அவகிட்ட இருந்து ஒதுங்கி போவா. ஆக்சுவலி பப்ல அவன் நல்லா குடிப்பா. குடிச்சதுக்கு அப்புறம் ஆதி பெட்ல படுக்க வச்சுட்டு அவ இன்னொரு பெட்ல படுப்பாள். அப்ப ஆதி நல்லா தூங்குனதுக்கு அப்புறம் அவ கிட்ட எழுந்து கணக்குல மொத்தம் கொடுத்து, எனக்கு மட்டும்தான் சொந்தம், எப்படி இன்னொருத்தவங்களை டச் பண்ண விட்ட, ஃப்ரெண்டா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பொறுமையா இருக்கு, யாரையும் உன்னை டச் பண்ண விடாதுன்னு சொல்லி பெட்ஷீட்டை எடுத்து போத்தி விட்டுட்டு அதை பார்த்துக்கிட்டே அப்படியே உட்காந்துருவா. அதுதான் இப்ப நடந்துருக்கு. ஆதிக்கு தெரிஞ்சது அவளை ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அதான் அவளை பார்த்துக்கு வந்தான்னு நினைச்சிட்டு, ஆனா அது உண்மை. இது காரணமாவது ஒரு 3 month ஆதி கூட இருக்கணும் தான் வருவா. ஆனா அன்னைக்கு நைட் அவ எதிர்பார்க்காத விஷயம் நடந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் இங்க நம்ம இருந்தோம்னா நம்ம கண்ட்ரோல நம்ம இழந்துருவோம் தான். இவ்வளவு தூரம் அவளுக்கு பிடிச்ச அவ ஆதிக்கிட்ட சண்டை போட்டு அங்க இருந்து கிளம்பி போவா. இப்ப ஆதி எவ்வளவு கஷ்டப்படுறா, அதை விட 1 மடங்கு 10 மடங்கு அதிகமா கஷ்டப்படுற யுவாதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல அவ்வளோ லவ், ஆனா அவங்க குடும்ப சூழ்நிலை அவங்கள ஒன்னா சேர்த்துக்க விடல. வாங்க விதி சேர்க்குதான்னு பாப்போம். இப்ப நம்ம ஆதிக்கிட்ட போவோம். ஸ்வேதா ஆதியை விட்டு அவ வீட்டுல அவளை பெட்ல படுக்க வச்சு டைட்டா ஹக் பண்ணிட்டு தூங்கி அடுத்த நாள் மார்னிங் ஆதி ரெடி ஆயிப்பு அவ பிராண்ட சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணிடுவா. ஆதி லான்ச் பண்ண சாக்லேட் மார்க்கெட்ல ஒரு பூமை கிரியேட் பண்ணும். அதோட சேல்ஸை பார்த்துட்டு தானியா என்ன யுஎஸ்ஏல லான்ச் பண்ணிடலாமான்னு சொல்லி கேட்பா. அப்ப ஆதியோ பண்ணலாமேன்னு சொல்லி அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும். அப்ப ஸ்வேதா ஆதிக்கிட்ட, ஆதி அவனை விட்டு போனதுல இருந்து பேய் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கு, வேண்டாம் ஆதி, உடம்புக்கு ஏதாவது எடுப்பு, தூங்கி ரெஸ்ட் எடுன்னு சொல்லி சொல்லுவாள். அப்ப ஸ்வேதா ஆதிக்கிட்ட, ஆதி நீ போனதுல இருந்து சரியா சாப்பிடுறது இல்ல, சரியா தூங்குறது, வேலை நோடி போய் ஒன்னையே நீ கொஞ்சம் கொஞ்சமா அளந்துகிட்டு இருக்கு, ஹெல்த்ல ஏதாவது பாதிப்பு வந்துடும், கொஞ்சமா ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லி சொல்லுவாளா. பாதியோ நான் ரெஸ்ட் எடுக்க, இந்த சாக்லேட் யூஎஸ்ல லான்ச் ஆனதுக்கு இன்னும் 2 daysல நம்ம நினைச்சதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லி சொல்லுவா. அது கேட்டு ஸ்வேதா சரி ஓகே இப்ப வீட்டுக்கு நல்லா நாளைக்கு காலையில நீ ஃபிளைட் ஏறணும், நான் இருக்கான்னு சொல்லி சொல்லுவா. ஓ ஆதியோ நான் இருக்குன்னு சொல்லி வீட்டுக்கு போய் நல்லா படுத்துவோம். மார்னிங் ஏர்போர்ட் போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருப்பான். இப்ப அதே சேம் டைம் அருள்னு ஒரு கேரக்டர் இருக்கு, அந்த கேரக்டர்கிட்ட போவோமா, அது எங்க போனதுன்னு பாரு, அந்த சேகர் நாமும் இருக்கு, அவனோடதான் இவன் இருக்கான், இவன் அங்க பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி யோசிக்கிறேன். அது வேற ஒண்ணு, இந்த சேகர் இருக்கால இவன் தான் அவனை மேனிபுலேட் பண்ணிட்டு, என்ன அருள் என்னவோ பண்ணிடுவேன், கிழிச்சிருவேன், தச்சிருவேன்னு சொல்லி என்னை அவாய்ட் பண்ண, உன்னால என்ன பண்ண இருந்துச்சு, ஒன்னும் பண்ண. இங்க பாரு ஆதியோட வளர்ச்சிய, அவ அசுர வேகத்துல அங்க வளர்ந்து போயிட்டு இருக்கு, இங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, பிளான் மேல பிளான் போடுற, இந்த பிளான் எல்லாமே சொதப்பிட்டு தான் எக்ஸ்பிரியான ப்ராடக்ட வைக்க போறோன்னு நீயும் வச்சு அதை அழகா ஆதி ரீப்ளேஸ் பண்ணி
ப்ராப்ளத்தை சரி பண்ணிட்டா. ஒர்க்கர்ஸ்குள்ள ஏதோ ப்ராப்ளம் பண்ண போறேன்னு. ஆனா அது ஒர்க்கர்ஸ் நீ சொல்றத கேட்கவே இல்லை. அப்புறம் ஆதியும் பிரிக்க போறேன். அவங்களும் பிரிஞ்சாங்க. ஆனா அதுக்கான இம்பாக்ட் ஒண்ணுமே இல்லை. அவ வேலையை பார்த்துட்டு இருக்கா. இப்ப இவ வேலையை பார்த்துட்டு இருக்கா. இன்ஃபேக்ட் அவங்க ரெண்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஆதி தன்னோட பிசினஸ அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனா. அவ கூட இருக்கிற வரைக்கும் 20 crores தான் அவ அதிபதியா இருந்தா. ஆனா இப்போ nearly 100 crores ஆயிருக்கு. நீ அவளுக்கு ஹெல்ப் தான் பண்ணிரு அப்படின்னு சொன்னப்போ பாருலோ இப்ப என்ன பண்ண சொல்ற, உன் பிளான் என்னன்னு சொல்லி கேட்பாள. அப்ப சங்கர் அவன் நாளைக்கு யூஎஸ்ல அவ பிராண்ட் லான்ச் பண்றதுக்கு ஏர்போர்ட் போறான். அப்ப நீ அவன் வீட்டுல போய் பாருன்னு சொல்லுவாள். அது கேட்டு அருளோ என்ன வீட்டுக்கு போய் கங்க்ராட்ஸ் பண்ண சொல்றேன்னு சொல்லி கேட்ப. அப்ப சங்கரோ கங்க்ராட்ஸ் ஆனா கையால இந்த கத்தியாலன்னு சொல்லி அவன் ஒரு கத்தியை தூக்கி கொடுப்பான். அதை பாதோட அருள் என்ன அவனை கொல்ல சொல்றியான்னு சொல்லி கேட்பான். அதுக்கு சேகரும் கொல்லலாம் வேணாம், டோ இந்த இடம் இருக்கே இது ரொம்ப சேஃபான, இந்த இடத்துல கத்தியால சொருகு பிளட் அதிகமா வரும் ஆனா பாதிப்பு பெருசா இருக்காதுன்னு சொல்லி சொன்ன சேகர் என்ன நினைச்சானா அருள் முடியாது சொல்லுவான்னு நினைச்சான். பட் ஆள் சொன்னது அந்த இடம் சேஃப் தானா, பெருசா அது பாதிப்பு வராதான்னு சொல்லி கேட்டா இல்லையேன்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப அருளோ சீப் எடுக்கிறதால எப்படி கல்யாணம் நிக்கும்னு சொல்லி கேட்டா சேகரோ சீப் எடுக்கிறதால கல்யாணம் நிக்காது, பட் கல்யாணத்துல ஏதாவது குழப்பம் நடந்து ஒருவேளை மாப்பிள்ளை காணாம போனா பொண்ணு காணாம போனா கல்யாணம் தானே ஆகணும். நீ அவளை அப்படி குத்துறதா அவ கண்டிப்பா ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகும். அதுக்குள்ள நான் என் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடுவேன்னு சொல்லி அருளை மேனிபுலேட் பண்ணி ஆதி வீட்டுக்கு போக சொல்லுவான். என்ன ஓகேன்னு சொல்லி அருள் அவன் வீட்டுக்கு எடுத்துட்டு அந்த நைஃபை சேஃபா வச்சுட்டு உள்ள போய் படுத்து தூங்கிட்டு அவன் தூங்க போனதுக்கு அப்புறம் சேகர் இன்னொரு கீயை வச்சு அவன் வீட்டை ஓபன் பண்ணி போய் அவன் வச்சிருந்த நைஃப் பாய்சனை தடவிட்டு அந்த நைஃப்ல பாய்சனை தடவிட்டு அதே இதே நேரத்துல நாளைக்கு போனோம் இறஞ்சிட்டு இருக்கும். என் மொத்த பிசினஸையும் கொலாப்ஸ் பண்ணிட்டல, நான் இப்ப இப்படி இருக்கேனா அதுக்கு நீ தான் பழி ஒரு பக்கம் பாவம் இன்னொரு பக்கம். குத்துறது இவன், சாக போறது நீ, வேடிக்கை பார்க்க போறது நான், இல்ல பலனை அனுபவிக்க போறது நான் சொல்லி கத்தி இருந்த இடத்துல இருந்தபடியே வச்சுட்டு அங்கிருந்து அவன் கிளம்பி போயிடும். அங்க இருக்கிறது பாய்சன் கத்தி. இது குத்துனா இல்ல பாடியில ஒரு கீரல் போட்ட ஃபுல் பாடியும் பாய்சன் ஆயிடும். இந்த பாவி என்ன பண்ண போறதுன்னு தெரியலையே. மார்னிங் ஆகும். ஆதி எழுந்து ஏர்போர்ட் போறதுக்காக ரெடி ஆயிட்டு. அப்ப கரெக்டா காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்கும். என்னோடனே ஆதி டோரை ஓபன் பண்ணிட்டு பார்த்து வெளியே நிக்கிறது அருளை பார்த்து போய் ஹக் பண்ணி உன்னை பார்த்து எவ்வளவு நாளா ஆச்சு, அன்னைக்கு ரொம்ப மோசமா வந்துட்டு நடந்துக்கிட்டல, அப்படி நடந்துக்க கூடாது, ஏன்டா வெளியே நிக்கிற, உள்ளவா நீ என் தம்பி டான்ஸ் உள்ள கூப்பிட்டு போய் உட்காரச்சு டீ போட்டு தரவா குடிக்கிறேன்னு சொல்லி கேட்பாள். அப்ப அருளோ இல்ல எனக்கு வேண்டாம் ஆதி தண்ணி மட்டும் போதும்னு சொல்லி சொல்லுவோம். ஆதியோ தண்ணி எடுக்கிறதுக்காக கிச்சனுக்கு போவா. அப்ப அருளோ மறைச்சு வச்சு இந்த கத்தி எடுத்து பாப்பான். அதே சேம் டைம் ஆதியையும் பாப்பேன். இதுதான் கரெக்டான டைம் நினைச்சிட்டு ஆதி கிட்ட போ அந்த கத்தி எடுத்து ஒரே சொருகுவோம். அப்போ ஆதி அலர்வா. இதே இடத்து இந்த எபிசோட நம்ம முடிக்கும். அடுத்ததான் ஆதி ஹாஸ்பிட்டல்ல இருக்காளா இல்ல டெட் பாடியா வெயிட்ல இருக்காளா நம்ம நாளைக்கு பார்ப்போம். அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. இஸ் a family. Bye.